ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வாவ் ஹோம் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜஸ்ட்டு தூக்கி போடுற ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு வீட்டுக்கு உபயோகமான ஒரு பொருளை நம்ம மாற்ற போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த பாட்டிலில் ஒரு ரவுண்டாக ஒரு இடத்துல நான் மார்க் பண்ணிவிட்டு அதை கத்தி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ரவுண்டாக வரலன்னா நீங்கள் மேலே மறுபடியும் சிசர் யூஸ் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே டிசைன் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற கார்ட்போர்ட் அட்டையில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக கட் பண்ண வேணாம், கொஞ்சம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாட்டில் மேலே க்ளூகன் யூஸ் பண்ணி நம்ம ஹார்ட் க்ளூ கொஞ்சமாக இந்த மாதிரி கீழே வச்சுக்கலாம். இப்போது அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த அட்டை இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. திரும்பவும் அதுக்கு பக்கத்தில் நம்ம கொஞ்சமாக ஹார்ட் க்ளூ வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அந்த அட்டையை அதுக்கு மேலே ஒட்டி விட்டுறலாம். இதே போல் நம்ம அந்த பாட்டிலில் ஃபுல்லாகவும் இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பாட்டிலோட ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக அந்த அட்டை ஒட்டியிருக்கேன். இப்போ திரும்பவும் கொஞ்சம் மேலே இதே மாதிரி நம்ம ஹார்ட் க்ளூ மேலே கீழே போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அட்டையை எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதே போல் நம்ம அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம கட் பண்ண பாட்டிலில் ஃபுல்லாக இந்த மாதிரி நான் அந்த அட்டை ஒட்டி எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் வேணுங்கிற கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்தால் கூட ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் ஸ்ப்ரே பெயிண்ட் போட்டுட்டு இது நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வேறு கலர் ஏதாவது கொடுத்து டிசைன் பண்ணலாம். நான் என்கிட்ட கோல்டு பெயிண்ட் இல்லை, அதனால் இந்த மாதிரி எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது ஒரு டார்க் கலர் எல்லோ கலரு. இப்போ அதை வச்சு நம்ம இதுக்கு மேலே சும்மா டிசைன் பண்ணிக்கலாம். ப்ரஷ்ஷோ இல்லை ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷோ யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். எல்லோக்கு பதிலாக நீங்கள் கோல்டு யூஸ் பண்ணலாம், அது இன்னுமே நல்லாயிருக்கும். இது ஃபினிஷ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும், குட்டியாக ஒரு பேரல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நான் பேஸ் பெயிண்ட் பிளாக் கொடுத்தேன். நீங்கள் பிளாக் போல் டேரெக்டாக ப்ரௌன் கூட கொடுக்கலாம். அது கொடுத்துட்டு நீங்கள் மேலே கோல்டு கலரோ இந்த மாதிரி எல்லோ கலரோ கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படியே ட்ரம் மாதிரியே இருக்கும். இப்போ இது மாதிரி நான் ஸ்பாஞ்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த எல்லோ கலரை இந்த மாதிரி ஃபுல்லாக டேப் பண்ணி கொடுத்துட்டேன். இது பார்க்குறதுக்கு காய வச்சு பார்த்ததுக்கப்புறம் ஒரு ட்ரம் மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்போ இதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் வச்ச செயின் மாதிரி இருந்தது. அதை நான் க்ளூ யூஸ் பண்ணி போட்டு ஒட்டிக்க போகிறேன். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கேயே கூட பெயிண்ட் மாதிரி பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஒரு கலர் பெயிண்ட் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். தூக்கி போடுற ஒரு பாட்டிலேருந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.